வெண்முரசு. இந்திரநீலம் 18. பகுதி 4. எழுமுகம் 2. வாசிப்பது சந்தீப். பிரசேனர் தன் தமையன் அறியாமல் அத்தனை நாடுகளுக்கும் மணத்தூது அனுப்பிக் கொண்டிருந்தார். நேரடியாகவே ஜராசந்தர் வரை செய்தியை கொண்டு சேர்த்த போதும் மகதம் அவரை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. யாதவ பெண்ணை ஜராசந்தர் மணப்பதில் அமைச்சர்களுக்கு உடன்பாடில்லை என்று உற்ற செய்தி வந்தது. கலிங்கமும் மாளவமும் வங்கமும் பாமா அந்தப் புறத்துப் பெண்ணாக வரலாம் என்றும் யாதவ பெண்ணுக்கு அரசு நிலை அளிக்க இயலாதென்றும் செய்தி அனுப்பின. கோசலம் அவளை 1000 பொன் கன்யாசுல்கம் அளித்து மகள் கொள்ள சித்தமாக இருந்தது. ஆனால் மணம் கொள்ள விழையும் மூத்த இளவரசனுக்கு விழையில்லை என்றும் ஆகவே இளவரசு பட்டமே இல்லை என்றும் தெரியவந்தது. நாள் செல்லச் செல்ல பிரசேனர் சோர்ந்து தமையனை சந்திப்பதையே தவிர்க்கத் தொடங்கினார். அரசு நடத்துவதை மட்டும் தன் அரண்மனையில் அமர்ந்து முடித்துவிட்டு மாலையில் யமுனைக்குள் ஓடும் ஏதேனும் படகில் தாசியருடன் சென்று செலவிட்டார். சத்ராஜித் பகலிலும் குடிக்கத் தொடங்கினார். எவரையும் சந்திக்க முடியாமலான போது தனிமையில் இருந்தார். தனிமையில் எண்ணங்கள் சுழன்று சுழன்று வதைத்த போது மது இனிய புகலிடமாகியது. பிற்பகலில் குடிக்கத் தொடங்கிய 1 மாதத்திற்குள் காலையில் எழுந்ததுமே அவருக்கு மது தேவைப்பட்டது. பின்னர் மதுவை எண்ணியதுமே உடல் பதறத் தொடங்கியது. எளிமையானவை கூட சித்தத்தை சென்றடையவில்லை. கை கால்கள் நடுங்கத் தொடங்கவே அதற்குரிய உடல் மொழி அமைந்தது. இருகைகளையும் விரல் கோத்து மோவாயை அதன் மேல் வைத்து பற்களை இறுகக் கடித்து பழுத்த இலை போல் ஆன விழிகளால் நோக்கியபடி பேச்சுகளைக் கேட்டிருப்பார். விழிகள் அலை மோதிக் கொண்டிருக்கும். ஓரிரு முறை உடல் துயிலில் தளர்வது போல அசைந்ததும் திரும்பி ஏவலனிடம் மது கொண்டு வரும்படி கை காட்டுவார். 8வது மாதம் சேதி நாட்டில் இருந்து ஒரு செய்தி வந்தது. சேதிநாட்டு சிசுபாலருக்கு பாமாவை மணம் முடித்து வைக்கும் பொறுப்பை அவரது அமைச்சர் சத்யசீலர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு நிகரியாக அவருக்கு 12,000 பொன்னை கலிந்தகம் மறைமுக ஊதியமாக அளிக்க வேண்டும். அதை சத்ராஜித்திடம் கலக்காமலேயே பிரசேனர் ஏற்றுக்கொண்டதும் சத்யசீலர் சிசுபாலரிடம் பேசிவிட்டு விரிவான முற்கோரிக்கைகளை அனுப்பினார். பாமாவுக்கு மகள் செல்வமாக சீமந்தக மணியை சிசுபாலருக்கு அளிக்க வேண்டும். அவ்வுறுதி அளிக்கப்பட்டால் மகள் கொடை கேட்டு சிசுபாலரே ஹரணபதத்திற்கு வருவார். சிசுபாலரின் 7வது துணைவியாக பாமாவை ஏற்று அரச அகம்படியுடன் அணிப்படகுகளில் சேதி நாட்டுக்கு கொண்டு செல்வார். அவளுக்கு சேதி நாட்டின் யாதவகுலத்து அவைகளில் மட்டும் அரசியாக அமரும் இடம் அளிக்கப்படும். அரண்மனையும் கொடியும் முரசும் கிடைக்கும். அவளை சேதி நாட்டு யாதவ அரசி என்று சொல்லிக் கொள்ளலாம். சத்ராஜித் பிரசேனரின் சொற்களை சித்தத்தில் வாங்காமல் விழித்து நோக்கி அமர்ந்திருந்தார். இதுவே இன்று நம்முன் உள்ள சிறந்த வழி மூத்தவரே என்று பிரசேனர் முடித்ததும் சிறிய எப்பத்துடன் அவர் மது கொண்டு வரும்படி ஏவலனை நோக்கினார். சியமந்தக மணியை அளிப்பதென்றால் என்று அமைச்சர் லட்சுமணர் மெல்ல சொல்லத் தொடங்கியதுமே பிரசேனர், நாம் அந்த மணியை இனிமேலும் பேண முடியாது அமைச்சரே. அதை அடைய துவாரகையின் அரசன் முயல்கிறான். நான் ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சிகளை ஒற்றர்கள் வழியாக வென்று கொண்டிருக்கிறேன். அது நம் கைமீறி துவாரகைக்கு சென்றுவிட்டதென்றால் இன்றைய நிலையில் நாம் போர் புரிந்து அதை மீட்க முடியாது. அந்தகர்களின் பொருளை விருஷ்டிகுலத்தான் சூடுவது போல அவமதிப்பென ஏதுமில்லை என்றார். அதை சேதி நாட்டான் சூடலாமா என்றார் லட்சுமணர். சினத்துடன், சேதி நாட்டரசன் யார்? யாதவ குருதியில் வந்த க்ஷத்திரியன். அவன் அதை சூடுவது நமது இளவரசி சூடுவதற்கு நிகர் என்றார். நாம் இன்று கோருவது கலிந்தகத்துக்கு வல்லமை கொண்ட அரசன் ஒருவனின் காவலை மட்டுமே. சத்ராஜித் சிசுபாலர் நம் அரசியை மணமகளாக ஏற்பது உறுதியா என்றார். ஆம், சொல் கொடுத்து விட்டார் என்றார் பிரசேனர். அரசியாக அல்ல, அரசியரில் கடைநிலையளாக என்றார் லட்சுமணர். அரசனின் துணைவியே அரசி எனப்படுகிறாள் என்று பிரசேனர் சொல்ல சத்ராஜித் அதை நோக்காமல் மது கொண்டு வரும் ஏவலனையே நோக்கிக் கொண்டிருந்தார். லட்சுமணர், சியமந்தக மணிக்காகத்தானே நாம் என்று தொடங்க மதுவை அருந்திவிட்டு மேலாடையால் வாயைத் துடைத்து நிமிர்ந்த சத்ராஜித் உரக்க, சீமந்தக மணியை மட்டும் அல்ல, கலிந்தகத்தையே சேதி நாட்டான் காலடியில் வைக்கிறேன்.
அவன் அரண்மனை தொழுவத்தில் சாணி எள்ளுகிறேன். அவன் காலடியில் அமர்ந்து மிதியடிகளை துடைக்கிறேன். ஏதும் தடையில்லை. என் மகள் முடிசூடி அரசப்படையில் ஹரிணபதன் விட்டு செல்வதை நான் காண வேண்டும். இனி அவள் தன் கைகளில் புல்லரிவாளும் மத்தும் ஏந்தக்கூடாது என்றார். அவரது உடலை உலுக்கியபடி ஓர் ஏப்பம் வந்தது. உதடுகள் வளைய கழுத்தின் தொய்ந்த தசைகள் இழுபட்டு நெளிய சத்ராஜித் கண்ணீர் விட்டு அழுதார். இனிமேலும் என்னால் தாழ முடியாது இளையோனே. நான் இப்படியே இறந்துவிட்டேன் என்றால் என் குலமூத்தாருக்கு என்ன மறுமொழி சொல்வேன்? எப்படி அவர் முன் சென்று நிற்பேன்? பிரசேனர் பார்வையை திருப்பிக் கொண்டு, இன்றே ஒப்புதல் செய்தியை அனுப்பிவிடுகிறேன் மூத்தவரே என்றார். சத்ராஜித் ஹரிணபதத்திற்கும் செய்தி போகட்டும் என்று சொல்லி எஞ்சிய மதுவை விழுங்கினார். பிரசேனர் தலைவணங்கி அவை நீங்கும்போது அவருக்கு பின்னால் வந்த லட்சுமணர் வெறுப்பால் மின்னிய சிறிய விழிகளுடன், நானறிந்த அரசியலாடல்களில் இதைப் போல இழிந்த ஒன்று இல்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதன் பொருட்டு நாம் இளைய யாதவரின் உறவை மறுத்தோம்? இப்போது சியமந்தக மணியையும் இழந்து இவனுடைய அரண்மனைச் சேடியாக நம் இளவரசியை அளித்து என்றதுமே பிரசேனர் திரும்பி உடைவாளில் கையை வைத்தபடி வாயை மூடும். இல்லையேல் இக்கணமே என்று கிட்டித்த தாடையுடன் சொன்னார். என்ன செய்வீர்? பிராமணனை கொல்வீரா? கொல்லும். தலைமுறைகளை பிரம்மஹத்தி என தொடர்ந்து வருகிறேன் என்றார் லட்சுமணர். மூச்சிறைக்க பிரசேனர் உடல் தளர்ந்தார். பற்கள் இறுக, கண்களை சுருக்கியபடி நீர் இதற்காக வருந்துவீர் என்றார். உண்மையை சொல்லும் பொருட்டே பிராமணன் மண்ணில் பிறக்கிறான். நெறிநூல்கள் நால்வரணத்தின் தலைமேல் எங்களை அமரச் செய்வது அதற்காகவே என்றார் லட்சுமணர். என்ன உண்மை? சொல்லும் என்ன உண்மை என்று பிரசேனர் மீண்டும் குரல் எழுப்பினார். நெஞ்சறிவது என்று லட்சுமணர் சொன்னதும் சொல்லும் என்ன உண்மை என்று பிரசேனர் தொண்டை உடையும்படி கூவினார். உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறேன் பிரசேனரே என்றார் லட்சுமணர். ஆனால் ஒன்றை உணருங்கள். ஒருபோதும் கலிந்தகத்தின் அரியணையில் நீங்கள் அமர முடியாது. ஒரு கணம் உறைந்த பிரசேனர் துடித்து முன்னால் பாய்ந்து அவர் தோளை பிடித்து இழுத்து சுவருடன் சாய்த்து, இழிமகனே, என்ன சொல்கிறாய்? என்ன சொல்லிவிட்டாய் என்று கூவினார். மறுகணம் மூச்செல்லாம் வெளியேற, பாவி, பெரும்பாவி, எப்படி சொன்னாய் அதை? என்று ஈரத்துணை காற்றில் படபடக்கும் ஒலியில் கேட்டார். இழிமகனே, இழிமகனே, என்னை என்னவென்று நினைத்தாய்? என் தமையனையா? நானா? அடே, இழிமகனே! அவரது கழுத்திலும் சென்னியிலும் நீல நரம்புகள் புடைத்தன. லட்சுமணர் புற்றரவு மிக மிக ஓசையற்றது இளையவரே. அது அங்கிருப்பதை அது மட்டுமே அறியும் என்றபின் பிரசேனரின் கையை தட்டிவிட்டுவிட்டு திரும்பி நடந்து சென்றார். விழுந்து விடுபவர் போல அசைந்த பிரசேனர் அவருக்குப் பின்னால் ஓடிச் சென்று தோளை மீண்டும் பிடித்து முரட்டுத்தனமாக திருப்பி, நில்லும். என்ன சொன்னீர்? நான் என் தமையனின் அரியணைக்கு விழைவு கொண்டிருக்கிறேன் என்றா? பார்த்துக் கொண்டிரும். சேதி நாட்டுக்கு இளவரசி சென்று மணிமுடிசூடி அமர்வாள். கடுந்தகம் துவாரகைக்கு நிகராக யாதவர்கள் நடுவே நிமிர்ந்து நின்றிருக்கும். அதை நீர் பார்ப்பீர் என்றார். லட்சுமணர் சற்றே வளைந்த இதழ்களுடன் வெறுமனே பார்த்துக் கொண்டு நின்றார். பிரசேனர் தளர்ந்து பிடியை விட்டு உடைந்த குரலில், என்னால் தமையனை விட மேலாக ஒருவனை எண்ண முடியவில்லை லட்சுமணரே. அந்த அவையில் அவர் எளிய ஒருவராக அமர்ந்திருப்பதை என்னால் தாழ முடியவில்லை. அந்த எண்ணத்தால் நான் ஆற்றிய பிழை இது. அது மட்டுமே நான் கொண்ட ஆணவம். ஆம், நான் அத்துமீறிவிட்டேன். அது என் பிழை, பெரும்பிழை என்றார். அவர் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. துடிக்கும் உதடுகளுடன், வேண்டுமென்றால் என் ஆணவம் அனைத்தையும் உதறிவிட்டு சென்று யாதவன் காலிலும் விழுகிறேன். சேதி நாட்டுச் செய்தி வருவதுவரை அதைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். உண்மையில் பல முறை கிளம்பிவிட்டேன். பல்லாயிரம் முறை உள்ளூர அவரிடம் மன்றாடிவிட்டேன். என் தமையனின் மதிப்பை எண்ணி மட்டுமே தயங்கினேன். லட்சுமணர் வெற்றுவிழிகளுடன் அசையாமல் நின்றார். பிரசேனர் இறைஞ்சும் குரலில், என்னை நீர் நம்பவில்லையா? சொல்லும். என் முகம் நோக்கி ஆலகாலம் தடவிய சொற்களைச் சொன்னீர்.
ஒருபோதும் அச்சொற்களுடன் என் உடல் சிதையேற முடியாது. அப்பழியுடன் என்னால் என் மூதாதையர் முன்னால் சென்று நிற்க முடியாது. சொல்லும் என்றார். லட்சுமணர், நான் அந்த நச்சரவை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு நிகரான ஆற்றல் கொண்ட ஒன்றை பிரம்மம் படைக்கவில்லை என்ற பின் திரும்பி நடந்தார். பிரசேனர் அறியாமல் நெஞ்சைத் தொட்ட கையுடன் வெறுமை நோக்கி நின்றார். சிசுபாலனின் வருகை அறிவிப்பு 12 நாட்களுக்குப் பின் வந்து சேர்ந்தது. கழுந்தகத்தின் அரண்மனை முழுக்க அது நிறைவின்மை கலந்த ஆறுதலைத்தான் உருவாக்கியது. செய்தி வந்ததும் மாலினி பாய்ந்து புறக்கடைக்கு ஓடி அங்கே தயிர் கடைந்து கொண்டிருந்த ஆய்ச்சியர் நடுவே நின்ற மகதியை அணுகி, செய்தி நாட்டு சிசுபாலர் வருகிறாரடி. அடுத்த வளர்ப்பிறை 4ஆம் நாளில் அவரே மகள் கொடை கோரி இங்கே வருகிறார். இப்போதுதான் அறிந்தேன். ஹரிணபதத்தையும் அத்தனை ஆயர்பாடிகளையும் அணி செய்யும்படி அரசரின் ஆணை என்று மூச்சிரைத்தபடி கூவினாள். பார்த்தாயா, நான் முன்னரே ஒருமுறை சொன்னேன். சிசுபாலர்தான் அவளுக்குரிய அரசர் என்று. அவர் இளைஞர், இளைய யாதவருக்கு நிகரான வீரர். அவர் போர்க்களத்தில் இளைய யாதவரின் தலையை அறுப்பார் என்று குறி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? மகதி வெற்று புன்னகையுடன் அவர் வரட்டும் அரசி என்றாள். நினைத்துப்பார். சேதிநாடு என்பது எவ்வளவு தொன்மையானது! என் குலத்தின் மூத்தவர் ஒருவர் சேதிநாட்டு தமகோஷரின் அவையில் எளிய கணக்கராக பணியாற்றினார். இன்று அந்த அரியணையில் என் மகள் அமரப்போகிறாள். சேதிநாட்டுக்கு அவள் உரிமையானவள் என்று பிறவி நூலில் எழுதப்பட்டிருந்தால் அவளை எப்படி துவாரகைக்கு மணம் பேச முடியும்? இது தெரியாமல் இங்கே சில பெண்கள் வீண்பேச்சு பேசினார்கள். கேட்கிறேன், ஒவ்வொருவரிடமாக கேட்கத்தான் போகிறேன், இப்போது என்ன சொல்லப் போகிறார்கள் என்று. ராகினி திரும்பி வெண்ணெய் திரட்டி உருட்டிக் கொண்டிருந்த பாமாவை பார்த்தாள். அவளுக்கு எல்லாம் கேட்டிருந்தது என்பதை முகமே காட்டியது. ஆனால் புன்னகை சற்றும் மாறவில்லை. கைக்குழந்தையை என வெண்ணெயை உருட்டி மென்மையாக தூக்கி கலத்தில் வைத்து வாழை இலையால் மூடிய பின் கைகளை சிகைக்காய் நீரில் விட்டு கழுவிக்கொண்டாள். அவளுக்கும் சிசுபாலன் மேல் விருப்பு எழுந்துவிட்டதா என்ற ஐயம் ராகினிக்கு ஏற்பட்டது. புன்னகையுடன் அவளை நோக்கிய பாமா, வருகிறாயாடி? நீராடச் செல்கிறேன் என்றாள். பாமாவுடன் செல்லும்போது ராகினி அவள் முகத்தையே ஓரக்கண்ணால் நோக்கிக் கொண்டிருந்தாள். மெல்ல தனக்குள் ஏதோ பாடிக்கொண்டும் அவ்வப்போது புன்னகை செய்து கொண்டும் அவள் வந்தாள். காலால் தரையில் கிடந்த சருகை எற்றினாள். உதிர்ந்து கிடந்த மலர் ஒன்றை பொறுக்கி முகர்ந்துவிட்டு தலையில் வைத்துக் கொண்டாள். சிசுபாலர் வரவிருக்கிறார் இளவரசி என்றாள் ராகினி. வரட்டுமே என்றாள் பாமா. அவர் இளைய யாதவரின் எதிரி என்ற பின் மீண்டும் ஓரக்கண்ணால் பார்த்தாள். அப்படியா என்றாள் பாமா. ஆணவம் கொண்டவர் என்கிறார்கள். துவாரகை மேல் பொறாமை கொண்டிருக்கிறார். சேதிநாடு துவாரகையை விட தொன்மையானது, படைபலம் மிக்கது. ஆகவே அவர் துவாரகையை அழைக்கக்கூடும் என்கிறார்கள். பாமா விழிகளைத் தூக்கி, நீலக்கடம்பில் இன்றைக்கு நிறைய புதிய மலர்கள் என்று கை நீட்டினாள். இளவரசி, சிசுபாலருக்கு உங்களை பிடித்திருந்தால் என்ன செய்வீர்கள் என்றாள். பாமா, நான் அதைப் பற்றி சிந்திக்கவில்லை. சிந்திப்பது என் வேலையும் இல்லை என்றாள். ராகினி தன்னுள் சற்றே நஞ்சை உணர்ந்து அதை சொல்லில் தீட்டி, இளவரசி, உங்களுக்கும் அரசியாகும் விழைவு வந்துவிட்டது அல்லவா என்றாள். கேட்டதுமே அவளுக்குள் பதற்றம் எழுந்தது. நான் நீட்டிய நாகம் விழி சுடர உடல் சுருட்டிப் பின்னடைந்தது. ஆனால் யமுனையை சுட்டிக்காட்டி பாமா, நான் சொன்னேனே, இன்றைக்கு நீர்விளிம்பு 3ஆம் படியை தீண்டும் என்று. பார் என்றாள். நேற்றே நீருக்குள் நல்ல குளிர் என்றபடி யமுனையை நோக்கிச் சென்றாள். ராகினி முலைகள் விம்மி அமைய பெருமூச்சு விட்டபின் அவளைப் பின்தொடர்ந்தாள். கழுந்தகமும் அஸ்வபத்தின் அந்தகச் சிற்றூர்களும் சேதி நாட்டு அரசரின் வரவுக்காக காத்திருந்தன. சேதி நாட்டின் வல்லூறு கொடியுடன் முதல் அணிப்படகு யமுனையில் தென்பட்டதுமே ஹரிணபதத்தின் எல்லையில் இருந்த யாதவச் சிற்றூரான தட்சிணவனத்தின் உயரமான மரத்தின் மீது கட்டப்பட்டிருந்த காவல் மாடத்தில் அமர்ந்திருந்த 2 காவலர்களும் களிவெறி கொண்டு குறுமுழவை ஒலிக்கத் தொடங்கினர். கல்பட்டு பறவை கூட்டம் கலைவது போல யாதவர் ஊர்கள் ஓசையுடன் எழுந்தன.
சேதி நாட்டு மன்னர் மனம் கோரி வந்து கொண்டிருக்கிறார் என்று கூவியபடி இளம்பாணன் ஒருவன் ஊர்த்தெருக்களில் ஓடினான். யாதவர்கள் கூட்டமாக ஓடி வந்து யமுனைக்கரையின் மேடுகளில் ஏறி நின்று நீர்ப்பரப்பில் சென்று கொண்டிருந்த 7 படகுகளை நோக்கினர். அவற்றில் 6 காவலுக்குச் செல்லும் சிறு படகுகள். 1 மட்டுமே பெரிய அணிப்படகு. அதுதான் சிசுபாலரின் படகு என்று ஒருவன் சொன்னான். மூடா, அகம்படி இல்லாமலா சேதி நாட்டரசர் வருவார் என்று கழிந்தகத்தில் காவல் பணியில் இருந்து முதிர்ந்து விலகி வந்த ஒருவர் சொன்னார். அது தூது படகு. அரசரும் அகம்படியும் வருவதை முறைப்படி அறிவிப்பார்கள். இங்கே அனைத்தும் சித்தமாக இருக்கிறதா என்று தெரிவிப்பார்கள். யாதவர்கள் திகைப்புடன், இதற்கே இவ்வளவு பெரிய படகா என்றனர். சேதிநாடு என்றால் என்னவென்று எண்ணினாய்? அடே, பாரதவர்ஷத்தின் தொன்மையான நாடுகளில் ஒன்று அது. சேதிநாட்டு அரசகுலம் மாமுனிவர் தீர்க்கதமசின் குருதியில் இருந்து எழுந்தது. தெரிந்துகொள் என்றார் முதியவர். அணிப்படகுக்கு நிகரான விரைவில் கரையில் யாதவர்கள் ஓடியே வந்தனர். ஹரணபதத்தை படகுகள் அடைந்தபோது கரை முழுக்க விழவு கூட்டம் போல மக்கள் நிறைந்திருந்தனர். படகிலிருந்து சேதி நாட்டு அரச முத்திரை பொறித்த தலைப்பாகைகளுடனும் உருவிய வாள்களுடனும் இறங்கிய வீரர்கள் படகுத்துறையில் அணிநிரக்க தொடர்ந்து சேதி நாட்டின் கொடியுடன் ஒரு வீரன் வந்தான். அவனைத் தொடர்ந்து செம்மணியாரமும் செவ்வேறக் குண்டலங்களும் அணிந்து இறங்கி வந்தவன் சிசுபாலனா என்று ஹரிணபதத்தினர் மீண்டும் ஐயம் கொண்டனர். அவனை வரவேற்க சத்ராஜித் வராமல் பிரசேனர் வந்ததிலிருந்து அவன் சிசுபாலனல்ல என்று தெரிகிறது என்றான் முதுபாணன் ஒருவன். சற்று நேரத்திலேயே அவன் பெயர் சித்திரகர்ணன் என்றும் சேதி நாட்டின் முதன்மை படைத்தலைவன் என்றும் செய்தி கிசுகிசுப்பாக பரவியது. சித்திரகர்ணனை பிரசேனர் முறைப்படி வரவேற்று அழைத்துச் சென்றார். அவர்கள் சத்ராஜித்தின் இல்லத்திற்கு சென்று நெடுநேரமாகியும் ஒன்றும் நிகழாதது கண்ட யாதவ குலப்பாடகன் ஒருவன், சத்ராஜித் மீண்டும் மகர்கொடை மறுத்துவிட்டார் என்றான். வியப்புடன் யாதவர் தங்களுக்குள் பேசிக்கொண்ட முழக்கம் எழுந்தது. அவருக்கென்ன பித்து பிடித்துள்ளதா என்றும் சியமந்தக மணியை இழக்க விரும்பவில்லை அவர். மூட மன்னர் என்றும் பேசிக் கொண்டவர்கள் சற்று நேரத்திலேயே பேசிச் சென்று அந்தகர்களிடம் பெண் கொள்ளும் தகுதி அரசர்களுக்கில்லை என்று பேசத் தொடங்கினர். இந்த மனப்பேச்சு முறியும் என்றால் அதை எப்படி தங்கள் தன்முனைப்பைக் கொண்டு எதிர்கொள்வது என அவர்களின் உள்ளம் திட்டமிட்டது. அந்தகர்கள் சியமந்தகமணியை ஒருபோதும் பிரிவதில்லை. அது உடலை உயிர் பிரிவதற்கு நிகர் என்றார் ஒரு முதிய யாதவர். அந்தகர்கள் ஒருநாள் பாரத வருஷத்தை ஆழ்வார்கள். அன்று அந்த சக்கரவர்த்தியின் மார்பில் சியமந்தகம் அணி செய்யும் என்றார் இன்னொருவர். சியமந்தகம் முடிவெடுக்கிறது. சத்ராஜித் என்ன செய்வார் என்று ஒரு முதுபாணன் சொன்னான். அப்போது சத்ராஜித்தின் இல்லத்தின் மேல் நின்ற மூங்கில் கொடிமரத்தில் சேதி நாட்டின் வல்லோரு கொடி ஏறியது. முரசொலி கேட்டு திரும்பிப் பார்த்த சிலர் சேதி நாட்டுக் கொடி என்று கூவுவதைக் கேட்டு அனைவரும் விழிதூக்கி நோக்கினர். சேதி நாட்டுக் கொடி? அவ்வண்ணமென்றால் மணத்தூது ஏற்கப்பட்டுவிட்டது என்று ஒருவன் கூவினான். சேதி நாட்டுப் பட்டத்தரசி நம் யாதவகுலப் பெண் என்று ஒரு பாணன் கைவிரித்துக் கூவ யாதவர்கள் வாழ்த்தொலி எழுப்பி யமுனைக்கரையை நிறைத்தனர். யமுனைக்கரையிலிருந்து அனைத்து காவல் மாடங்களிலும் சேதி நாட்டின் கொடி ஏறியது. சத்ராஜித்தின் படைவீரர்கள் வந்து யமுனைப்படித்துறையை வளைத்து கூட்டத்தை விலக்கினர். மங்கள இசைக்குழுவினர் வந்து இடப்பக்கத்தில் அணிநிரக்க வலப்பக்கத்தில் அந்தக குலத்தின் போசகர்கள் மான் தோல் ஆடையும் சடைமுடியும் மலர் மாலைச் சுருளும் வளைதடியும் கங்கணமுமாக வந்து நின்றனர். சற்று நேரத்தில் அரச அணித்தோற்றத்தில் சத்ராஜித் இருபக்கமும் ஒரு காவல் வீரர் உருவிய வாளுடன் அகம்படி செய்ய நடந்து வந்தார். அவரைத் தொடர்ந்து அந்தக குலத்து மூத்தார் 7 வளைதடிகளும் பெரிய தலைப்பாகைகளும் குண்டலங்களும் வெண்ணிற ஆடையும் அணிந்து நடந்து வந்தனர். யாதவர்கள் அரசரையும் மூத்தாரையும் வாழ்த்தி குரல் எழுப்பினர். சத்ராஜித் படித்துறையில் நின்று கொள்ள சித்திரகர்ணன் பிரசேனர் இருவரும் கழிந்தகத்தின் கொடி பறந்த அணிப்படகில் ஏறி யமுனையில் சென்றனர். எதிரேற்கச் செல்கிறார்கள். அது அரசமுறை என்று முதிய வீரர் சொன்னார். அனைவரும் நீர்வெளியின் வான்வெளிம்பை நோக்கிக் கொண்டிருந்தனர்.
சிறிய பறவை ஒன்றின் குஞ்சி தூவி தெரிவது போல சேதி நாட்டின் கொடி தெரிந்ததும் முரசுகளும் முழவுகளும் வாழ்த்தொலிகளும் முழங்கத் தொடங்கின. மெல்ல தொடுவான்கோட்டில் படகுகள் எழுந்து வந்தன. 7 அணிப்படகுகள் 60 காவல் படகுகள் சூழ வந்தன. படையெடுப்பு போலல்லவா இருக்கிறது என்று முதிய யாதவர் ஒருவர் வியந்தார். சியமந்தக மணியை பெண் செல்வமாக கேட்டிருக்கிறார் என்றார் ஒருவர். பெண்ணையே கொடுக்கிறோம். மணியை கொடுத்தால் என்ன? அவர் முடியில் இருக்க வேண்டியதுதான் அது என்றார் முதிய யாதவர். சேதி நாட்டரசர் பாரத வருஷத்தை ஆளும் ஆற்றல் கொண்டவர். இளைய யாதவர் அவரை அஞ்சித்தான் கடல் எல்லைக்குச் சென்று நகர் அமைத்திருக்கிறார். இளம்பாணன் உரக்க சேதி நாட்டில் எழவிருக்கிறது அந்தகர்களின் கொடி. இளவரசியின் கருவில் பிறக்கும் மைந்தர் சியமந்தக மணியை அணியும் சக்கரவர்த்தி என்று கூவ யாதவர் தங்கள் வளைதடிகளைத் தூக்கி ஓசையிட்டனர். அணுகி வந்த படகுகளில் இருந்து எரியம்புகள் எழுந்து வானில் வெடித்து அணைந்தன. அவை வர வர அவற்றில் இருந்து எழுந்த முரசு முழக்கமும் கொம்பொலியும் கரையை அடைந்தன. அவற்றிலிருந்து வீரர்கள் கொடிகளை வீசிக்கொண்டிருந்தனர். அணிப்படகுகளின் பாய்கள் நீரில் இறங்கும் நாரைக் கூட்டத்தின் சிறகுகள் போல ஒரே சமயம் அணைந்தன. முதல் படகு பெரிதாகி வந்தது. பெரிய படகு என்று யாரோ சொன்னார்கள். யமுனைக்காக இந்த படகில் வந்திருக்கிறார். கங்கை என்றால் நாவாயில் அல்லவா வருவார் என்றது இன்னொரு குரல். முதல் படகு துறையணைந்ததும் அதிலிருந்து வீரர்கள் இறங்கி துறைமேடையில் அணிவகுத்தனர். காவல் படகுகள் யமுனையின் கரையில் ஒதுங்க அதிலிருந்து கயிறுகள் வழியாக இறங்கிய வீரர்கள் யமுனைக் கரையை முழுமையாகவே சூழ்ந்து கொண்டனர். 6வது படகில் மிகப்பெரிய கொடிமரமும் அதில் முகில் துண்டு என மெல்ல நெளிந்த பெரிய கொடியும் இருந்தன. அதன் நடைபாலம் கரையைத் தொட்டதும் சத்ராஜித் கைகூப்பியபடி துறை விளிம்பை நோக்கிச் சென்றார். அந்தக குலத்து மூத்தார் மலர்த்தாலம் ஏந்திய சேடியர் தொடர அவருடன் சென்றனர். உள்ளிருந்து பிரசேனரால் வழிநடத்தப்பட்டு சிசுபாலன் மெல்ல இறங்கி வந்தான். செவ்வேரங்கள் மின்னும் சிறிய மணிமுடியும் செங்கனல் குண்டலங்களும் செம்மணியாரமும் அணிந்து பொற்பின்னல் செய்த வெண்பட்டாடை அணிந்திருந்தான். பொன்னாலான காலணியைத் தூக்கி அவன் ஹரிணபதத்தின் கரையில் வைத்ததும் பெருமுரசம் முழங்கியது. அந்தகக் குலத்து மூத்தார் வருக! ஹரிணபதம் வாழ்த்தப்பட்டது. குலமூத்தார் மகிழ்ந்தனர். மூதன்னையர் அருள் புரியட்டும் என்று கூவி மலர்தூவி வாழ்த்தினர். யாதவர் சேதி நாட்டரசர் சிசுபாலருக்கு நல்வரவு என்று கூவி வாழ்த்தி அரிமலர் வீசினர். சிசுபாலன் நின்றவர்களை ஒருமுறை நோக்கிவிட்டு தன்னை வணங்கி ஹரிணபதம் பெருமை கொள்கிறது. இன்று அதன் வரலாறு முதிர்ச்சி அடைந்தது. இனி அதற்கு பெருமைகள் மட்டுமே என்று முகமன் சொன்ன சத்ராஜித்தை நோக்கி மெல்ல தலையசைத்தான். அவர் வணங்கியதற்கு மறுவணக்கம் செய்யவில்லை, முகமனும் சொல்லவில்லை என்பதை அனைத்து யாதவரும் உணர்ந்தனர். பிரசேனர் பணிவுடன் தலை சாய்த்து தன் தமையனை சுட்டிக்காட்டி தமையனார் தங்கள் வருகைக்காக காத்திருந்தார். தங்கள் கருணையால் கலிந்தகம் வெல்ல வேண்டுமென கனவு காண்பதாக சொன்னார் என்று சொல்ல சிசுபாலன் மீண்டும் சற்று தலையசைத்துவிட்டு திரும்பி சித்திரகர்ணனிடம் படகுகளை நிறைவகுக்கச் சொல். நாம் இங்கே நெடுநேரம் தங்க முடியாது என நினைக்கிறேன் என்றான். தாங்கள் தங்கி இளைப்பாற அனைத்து ஒருக்கங்களும் செய்யப்பட்டுள்ளன என்றார் சத்ராஜித். ஆனால் இங்கே அரண்மனை ஏதுமில்லை, புல்வீடுகள்தான் என்று செய்தி வந்ததே என்றான் சிசுபாலன். சத்ராஜித் தலைவணங்கி கலிந்தகத்தில் அரண்மனை உள்ளது, திரும்பும்போது அங்கு தங்கலாம். குலமூத்தார் இங்கிருப்பதனால் என்று சொல்லத் தொடங்க இடைமறித்து நான் செல்லும் வழியில் மகதத்தின் மாளிகையில் தங்கலாமென எண்ணுகிறேன். கலிந்தகத்தின் கோட்டையை வரும்போது பார்த்தேன். மண்சுவர் என்று தோன்றியது என்றபின் செல்வோம் என்றான். சத்ராஜித் தலைவணங்கி ஆம் என்று சொல்லி அவன் பின்னால் நடந்தார். அந்தகக் குலப்பூசகர் தங்கள் கோல்களை தூக்கியபடி அருகே வந்தனர். இது எங்கள் குலவழக்கப்படி வரவேற்பு. தங்கள் வருகையால் எங்கள் கன்றுகள் செழிக்க வேண்டும் என்பதற்காக என்றார் சத்ராஜித். எரிச்சலுடன் திரும்பிய சிசுபாலன் கையசைத்து எனக்கு நேரமில்லை, செல்வோம் என்று சித்திரகர்ணனிடம் சொல்லிவிட்டு நடந்தான். சத்ராஜித் பிரசேனரை பார்க்க அவர் செல்ல வேண்டியதுதான் என்று விழியசைத்தார். மாலினி சுவர்மேல் சாய்க்கப்பட்ட ஏணிமேல் ஏறி நின்று நோக்கிக் கொண்டிருந்தாள்.
அவரிடம் ஓடிவந்த சேடிப்பெண், அரசருக்கு சேதி நாட்டரசர் முகமன் சொல்லவில்லை. குலப்போசகர் அணுகவும் அனுமதிக்கவில்லை என்று சொல்லி மூச்சிரைத்தாள். ஏனடி என்றாள் மாலினி. முதுமகள் ஒருத்தி, க்ஷத்ரியர் எந்தக் காலத்தில் யாதவர்களை ஒரு பொருட்டாக எண்ணியிருக்கிறார்கள்? அவர்கள் அஞ்சிய ஒரே யாதவர் கார்த்தவீரியர்தான். அவரையும் பரசுராமர் கொன்று 1000 துண்டுகளாக வெட்டிக் குவித்தார் என்றாள். வாயை மூடிக்கிழமே. நல்ல வேளையில் அமங்கலமாக சொல்லெடுக்கிறையா என்றாள் மாலினி சினத்துடன். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.